ஹாய், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வேலை செஞ்சு டயர்டாயிருப்பாங்க. இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுத்து டயர்டாயிட்டேன். காலையிலேருந்து பெருசாக எந்த வேலையுமே இல்லை. வீடு என் பொண்ணு பெருக்கி கொடுத்துட்டா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. தோசை, இட்லி, பூரி இதுதான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருந்தோம். காய் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஈவினிங்காக தான் போய் வாங்கிட்டு வரணும் மதியம். அதனால் சிம்பிளாக மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சுட்டு வத்தலும் ஊறுகாய் மிளகாய் இருந்துச்சு. அதுதான் வறுத்துருந்தேன். நாளைக்கு என் பையனுக்கு ஹிந்தி எக்ஸாம் 4th லெவல் எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் இன்றைக்கி ஃபுல் டே ஹிந்தி டியூஷன் வச்சுருந்தாங்க. காலையில் 9 to ஈவினிங் 6 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் வீட்டில் இருந்தால் அவரை மேய்க்கிறதுக்கே ஒரு நாள் பத்தாது. அவர் டியூஷன் போயிட்டதுனால பெருசாக வேலை எதுவும் இல்லை. அமைதியாக படுத்து படுத்து உடம்பு வலி வந்தது தான் மிச்சம். மணி 4 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே படுத்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்ட்டு எந்திரிச்சு காலையில் துலக்கி வச்ச சாமான்லாம் நல்லா காஞ்சிட்டு இருந்தது. அதெல்லாம் எடுத்து அது இடத்துல எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மேலே துணி காய வச்சுருந்தேன். அதையும் போய் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். ஈவினிங்காகவும் என் பொண்ணு வீடு பெருக்கி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் வீடு பெருக்கி கொடுக்குறதுக்கு லஞ்சமாக டீ போட்டு கொடு மம்மி அப்படின்னு சொன்னாள். சரின்னு சொல்லி நானும் என் பொண்ணும் டீ போட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க கிரிக்கெட். அதை பார்த்துட்டே குடிச்சிட்டு இருந்தோம். ஈவினிங் மேலே தான் என் பையனை கூட்டிகிட்டு விட்டுட்டு மளிகை சாமானும் காயெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். நைட்டு டின்னருக்கான வேலையும் பெருசாக எதுவும் இல்லை. மதியம் வடித்த சாதத்துலேயே கொஞ்சம் மிச்சம் இருக்குது. சாம்பார் இருக்குது. பத்தலைன்னா 2 தோசை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. டட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.